முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதே. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. முதலாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து எந்நாளும் அவரை ஸ்தோத்திரிக்க, எந்நாளும் துதிக்க கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து எந்நாளும் துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். சொல்லுங்க. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்க. எனது ஆன்மாவை நினைத்து, எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. சேர்ந்து சொல்வோமா? எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதை. எந்த படுக்கையிலும், எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானி. சேர்ந்து சொல்வோமா? எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானி. என் நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன், நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன், நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால், உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உமது இரத்தத்தால், உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே, உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் காவந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீர். சேர்ந்து சொல்வோமா? உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் காவந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீர். என் நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன், நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர், நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை
தானையா அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுமா, ஆராதனை 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 ஆராதனை. எபனேசரே எபனேசரே எபனேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க, எபனேசரே எபனேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி. அன்னைக்கு ஆகாரை கண்டவர், அன்னைக்கு நோவாவை கண்டவர் இயேசுவே. அந்நாளை கண்டவரே, எங்களை காண்பவரே, நீர் எங்களை காண்பவரே. பா என்னை பார்த்தீரே, உடைய கடைக்கன் பார்வைக்காக நன்றி அப்பா, உங்க பார்வைக்காக நன்றி அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சேர்ந்து சொல்லுமா, ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி. சேர்ந்து சொல்வோம், யெகோவா ரஃபா. அப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. ஓ நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து இணைந்து சொல்லுமா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே. ஓ நன்றி சொல்லுமா, எல்லாம் சேர்ந்திருந்து ஆமென். யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே அப்பா நன்றி ஐயா, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா, வெற்றி தந்தீரே. ஓ நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை
ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானமே அப்பா பொங்குதையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானமே பொங்குதையா, சமாதானமே பொங்குதையா, சமாதானமே பொங்குதையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அம்மை முழு பலத்தோடு அன்பு கூற. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு சேர்ந்து சொல்லுங்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சேர்ந்து சொல்லுமா, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பார் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவார். என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பா. என்னாலுமே என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தார். எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமதாக ஜீவனை ஈந்ததா, நேயமதாக ஜீவனை ஈந்ததால் என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே, என்னோடு வாழ்பவர்க்கே டெய்லி ஸ்தோத்திரம். என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே, என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த, கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன்.
சொல்லுங்க. பாடி புகழுவேன் என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே, என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே, என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் என்னாலும் ஸ்தோத்திரம். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் இயேசு எப்போதும் என்னை மறவாரே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே, எப்போதும் என்னை பார்க்கவே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே, எப்போதும் என்னை பார்க்கவே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. நல்ல கரங்களை தட்டி, எந்தன் இயேசு எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. தாயை போல தேற்றுகிறார், அன்பு காட்டுகிறார், ஏந்தி கொள்ளுவார், என்றும் தாங்குவார். சொல்லுங்க. ஆபத்திலே நான் கூப்பிடும் போது ஓடோடி வந்திடுவார், சிறகால் மூடிடுவார். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அக்கினி போன்ற சோதனையில், கடும் வேதனையில் கரம் நீட்டியே என்னை தாங்குவார். அக்கினி போன்ற சோதனையில், கடும் வேதனையில் கரம் நீட்டியே என்னை தாங்குவார். எனக்கு என்று பலன் ஒன்றும் இல்லையே, என் பலமெல்லாம் இயேசுவே இயேசுவே. எனக்கு என்று பலன் ஒன்றும் இல்லையே, என் பலமெல்லாம் இயேசுவே இயேசுவே. அவர் பலத்தாலே பஞ்சயத்தாலே மலைகளை நொறுக்கிடுவே, மதிலையும் தாண்டிடுவே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. நல்ல கரங்களை தட்டுங்க பாப்போம். சின்ன பிள்ளை நல்ல கையை தட்டும், சத்தம் வரணும். எஸ், பின்னார்கள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டு. வெள்ளம் போல சாத்தானும் வந்து மோதினாலும் என் தேவனோ பட்சமாய் நிற்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்து மோதினாலும் என் தேவனோ பட்சமாய் நிற்பார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வாரே, எதிலும் எனக்கு ஜெயம் கொடுப்பாரே. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வாரே, எதிலும் எனக்கு ஜெயம் கொடுப்பாரே.
காப்பார், என்றென்றும் நடத்திடுவார், கூடவே இருந்திடுவார். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே, எப்போதும் என்னை, அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே, எப்போதும் என்னை பார்க்கவே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே, எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்தேன். சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே சொல்லுங்க. கண்ணின் மணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீர்தானே, மண்ணாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துதி நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் சேர்ந்து சொல்லுமா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும். எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறு. மலைகள் மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியாகன்றிடினும். மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு அவரே. சொல்லுங்க. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். மாறிடுமோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு அவர். சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். தொடர்ந்து கரங்களை தட்டுவோமா. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவின் திருப்பாதமே.
நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுமா, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம், வேதனை துன்பம் எல்லாம், சொல்லுங்க, ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உன்னிழலில், நாதனே உம் நிழலில், அம்மே நாள்தோறும் வாழ்வேனையா. சொல்லுங்க, நாள்தோறும் வாழ்வேன். நல்ல கரங்களை தட்டி நீங்க மாத்திரம் பாட போறீங்க. கோடி கோடி நன்றி பலி. சொல்லுங்க இன்னும் சத்தமா, கோடி 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 நன்றி பலி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி பலி, கோடி கோடி நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி. உம்மை நம்பியிருக்கிற யாரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நல்ல கைகளை தட்டி பின்னால் இருக்கவங்க, என் அப்பாவும் திருப்பாதமே. நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து ஆனந்தமே. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்ல சந்தோஷமாய், நல்லவரே உமக்கு தான். ஓ லார்ட், ஆனந்தம் ஆனந்தமே, சந்தோஷமாய், ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பா திருப்பாதமே. உந்தன் துணைவரே என்றும் காத்திடுவார் இவர். கலங்காதே, திகைத்திடாதே, மீட்ப தாங்கிடுவார். சொல்லுமா, உந்தன் துணைவரே என்றும் காத்திடுவார் இவர். கலங்காதே, திகைத்திடாதே, மீட்ப தாங்கிடுவார். பொன்னேசுராஜனிவர், பொன்னேசுராஜனிவர், என்னாலும் துணைவரே. அல்லேலூயாவே. சொல்லுங்க, அல்லேலூயா. பொன்னேசுராஜனிவர், பொன்னேசுராஜனிவர், என்னாலும் என்னாலும் துணைவரே. அல்லேலூயாவே, அல்லேலூயாவே. உன்னை தெரிந்தவரே உன்னை நடத்திடுவார் என்றும் அழைப்பதனை நீ அறிந்துணர்ந்து கிரிய செய்திடுவார். உன்னை தெரிந்தவரே என்றும் நடத்திடுவார் என்றும் அழைப்பதனை அறிந்துணர்ந்து கிரிய செய்திடுவார். பொன்னேசுராஜனிவர், பொன்னேசுராஜனிவர், என்னாலும் என்னாலும் துணை. நமக்கு நல்ல துணையாயிருக்கிறார். அல்லேலூயாவே, அல்லேலூயாவே. சேர்ந்து 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 பொன்னேசுராஜனிவர், என்னாலும் என்னாலும் துணைவரே. அல்லேலூயாவே, அல்லேலூயாவே. ஆம் தேவ ஜனங்களே, துதிப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், துதித்தலே இன்பமும் ஏற்றுதமாக இருக்கிறது என்று சொல்லி அப்படி பார்த்து சொல்கிறது. தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெருமை மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல ஏற்ற துணையை நிச்சயமாய் தருவார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையின் மேன்மையை நாம் எல்லாரும் தியானிக்க இருக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களை தருகிறது, வாங்க தொடர்ந்து தியானிக்கலாமா? உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். மழைன்னு இருக்கு, பனின்னு இருக்கு, பனி துளின்னு இருக்கு, அப்படிதானே? மழை துணி அப்படின்னு சொல்ல டியூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது காலைதோறும் அந்த செடியின் மேல் புல்லின் மேல் வந்து இறங்கி அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல காலைதோறும் தினந்தோறும் அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பனி துளி, அதாவது மழை துளி, டியூ எதற்கு அடையாளமாய்? முதலாவது ரிஃப்ரெஷ்மெண்ட், ரெண்டாவதாக நாம் தியானித்தோம் ரீப்ளேஸ்மெண்ட், மூன்றாவதாக ராயல் பிளெஸிங். அது ஆண்டுடைய வசனம் நமக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கிறது, ரிஃப்ரெஷ்மெண்ட். ரெண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துகிறது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய குணாதிசயத்தில் மாற்றம், உணர்வுல மாற்றம், வார்த்தையில மாற்றம், செயல்களில் மாற்றம், அல்லது நடை உடை பாவனையில் கூட மாற்றம், எல்லா நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது ராயல் பிளெஸிங், ஆவிக்குரிய தெய்வீக பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து மிகவும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்களே, ஒரு கிரமமான வேத வாசிப்பு நமக்கு மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். எப்பயாவது பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. எப்பயாவது சாப்பிட்றவங்க இருக்கீங்களா? ஒரு 3 நேரம் கரெக்டாக நம்ம சாப்பிட்றோம், அப்படிதானே? அல்ல சிலர் 4 நேரம் சாப்பிட்றோம், சிலர் 5 நேரம் சாப்பிடுவோம், சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, மூடு வர்ற நேரத்திலலாம் சாப்பிடுவாங்க, சிலர் டிவி பார்க்கணும், மொபைல் பார்த்துட்டு இருக்க நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளுக்கு நீங்கள் நிறைய பேர் பாருங்கள். இல்லை சோதரன் என்னது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் டிவியை பார்த்துட்டு இருக்க நேரமே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளுக்கு. அதனால் ஒபீஸ் பிரச்சனை நிறைய வர்றது குறித்து பாருங்க. இப்படியாக இருக்கிற கூட்டம் தவறாமல் 3 நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. சரி சார், 3 நேரம் சாப்பிட்றீங்க, சரியா? தெரியாமல் சொல்லிட்டேன். பாஸ்டர் கூட நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சிலர் சொல்கிறீங்க. ஸோ 3 நேரம் நம்ம குறைஞ்சது சாப்பிட்றோம். அப்படி எல்லாம் சாப்பிடாம சில நேரங்களில் 2 நேரமாவது நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற யூத் ட்ரெண்ட் படி ஜென்ஸியா இப்படி சொல்கிறாங்க. அந்த குரூப்லாம் என்னது, காலை சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் அழகாக சொல்லி பிரேக்ஃபாஸ்ட், நைட்லேருந்து காலையில் இருக்கிற அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பொதுவாக சொல்லுவாங்க காலை சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இப்படி உலகத்தில் சொல்லுவாங்க, பணக்காரனை போல் நிறைய சாப்பிடுவாங்க காலையில். அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடு, நைட் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டை சாப்பிடு. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் மாற்றி தான் செய்வோம். என்ன செய்வோம்? காலைல சாப்பிட்றதே கிடையாது, மத்தியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம், நைட்டு குமிச்சு போட்டு சாப்பிடுவோம். சிஸ்டமே அதனால தான் பிரச்சனை வர்றதை குறித்து பார்க்குறோம். ஸோ தேவ ஜனங்களே, அல்ல சோதரர் சாப்பிட்றதுல கரெக்டாக நம்ம சாப்பிட்றோம், பல் வளர்க்குறத கரெக்டாக செய்கிறோம், அதில் கடமைகளை நம்ம சரியாக செய்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய கடமை இருக்கிறது. அது என்னன்னா, ஏதோ ஒரு யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்பதல்ல, நீங்கள் தேவனோடு தனித்திருந்து வேதத்தை தியானிப்பது. சொல்லுங்க அல்லேலூயா. சபையின் ஆராதனை கலந்து கொள்ளணும், ஜெபங்களில் கலந்து கொள்ளணும், நல்ல விஷயம். அதே நேரம் தேவனோடு கூட தனித்திருக்கிற குவாய்ட் டைம் அப்படிங்கிற ஒரு அமைதலான ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். அதுதான் 100% நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தரும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த வேத தியானம் முக்கியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. நீங்கள் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அது சோதரம் என குழந்தைகளைப் போல ஞான பாலின் மேல் நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அடுத்த வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்ட, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் என்ன செய்யுங்க, வாஞ்சியாருங்க. ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை தாயின் பால் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருக்குதோ, அதுக்கு என்ன தெரியும்? பால் குடிக்க தெரியும், தூங்க தெரியும், அழ தெரியும், அப்படிதான் அட்டென்ஷன் சீக் பண்ண தெரியும். அதே போல் நீங்களும் நானும் குழந்தைகளை போல கர்த்தருடைய வார்த்தையில் வாஞ்சியாக இருக்கணும்.
சில நேரம் சொல்லுவாங்க வயசு கூட கூட குழந்தையாக மாறிடுவாங்க, அப்படி தானே? எங்கள் பாட்டியம்மா நல்லா ஜெபிக்கிற ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் வயசாகிற நேரத்தில் ஒரு பொசசிவ்னஸ் வரும். அடுத்தது என்னது, அட்டென்ஷன் சீக்காக இருப்பாங்க, அப்படி தானே? நாங்கள் விளையாடும் பொழுது சில நேரம் பால் பட்டுட்டோம் வைங்களேன், சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் அப்பா வந்தோடனே சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பாலை தூக்கி போட்டான் அப்படின்னு. ஆனால் போட்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வயசாக ஆக ஆக என்ன செய்வாங்க, குழந்தைகளை போல மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் அதுலலாம் விட்டுருங்க. அப்படி அட்டென்ஷன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சிறு பிள்ளையை போல அந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அதிக வாஞ்சியாக இருக்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க. இது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாய் தருகிறது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்ப நீங்களும் நான் வளர்வதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை அவசியம். இல்லைன்னா காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டி நீங்கள் பால் உண்கிற குழந்தைகளை போல இருக்கிறீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வளர்ச்சியை நமக்கு தராது தேவ ஜனங்களே. எனவே நீங்களும் நானும் இந்த வசனத்தோடு ஒட்டின ஒரு வாழ்க்கை மிக மிக அவசியமா இருக்கிறது. தானியேல் பாருங்க, அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் எருசலேமுக்கு நேர பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி பார்த்தது போல நீங்களும் நானும் தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவரோடு கூட பேசணும். அவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட சில நேரங்களில் ஸ்தோத்திரம், அந்த இம்பார்ட்டன்ட் டே எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வார்த்தை தருவார். அப்புறம் டிசைன் பண்ணி முடிச்சோடனே பார்க்கும்பொழுது எனக்கே ஷாக்காக இருக்கும். அவர் கீழே போட்டிருப்பார் இம்பார்ட்டன்ட். நான் என்ன வார்த்தை போட்டிருக்கேனோ அது இம்பார்ட்டன்ட் டேக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் இருக்கும். அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். கடந்த நாட்டில் அந்த குழந்தைகள் தினத்தில் அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா நவம்பர் 14 மறந்து போச்சு அன்னைக்கு குழந்தைகள் தினம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட வார்த்தை எனக்கே ஆச்சரியமாக. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்க கூட பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களாக காணப்படணும். பாருங்க, வேதத்தில் பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் வழக்கமாக இருந்தது. முதலாவதாக வேத தியானம், 2வதாக ஜெபம், 3வதாக ஆலய கொடுகை. நீங்க பாருங்க, வேதத்துல பாருங்க ஸ்தோத்திரம். நீங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது சோதோம் குமாராக்கு விரோதமாக அவன் போறான், யுத்தம் பண்ண போறான். ஸ்தோத்திரம். அங்கே பெரிய ராஜாக்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் லோத்து அவனுடைய மனைவி மற்றும் ஜனங்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிற சிச்சுவேஷன்ல ஸ்தோத்திரம் ஆண்டங்கே நீங்க பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய கைப்படிந்த 318 பேரோடு கூட போய் அங்கே பெரிய ஜெயத்தை பெறுகிறார். பெரிய கோலியாத் என்பதாக வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். தான் பழக்கப்பட்ட அந்த கவன் கல் மூலமாக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றதை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜாவின் மூலமாக சட்டம் ஏற்றப்பட்டது. சிங்க கபியில் தூக்கி போட வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேரே பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது சிங்க கபியில தூக்கி போடப்பட்ட நிலையிலும் சிங்கங்கள் எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே உங்கள் லைஃப்ல ஜெபம் வழக்கமாக காலை என்சோனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக முழங்கால போட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வரட்டும். டக்குன்னு எடுத்தோடனே யார் குட் மார்னிங் போட்டிருக்கிறான்னு அல்ல வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணாதபடிக்கு, இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணாதபடிக்கு, அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பிரபலமாக இருக்கிறது என்னது, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா தான் இப்போ நிறைய பார்க்குறேன். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெடுத்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் உணர்றேன். எல்லாம் இருக்கும் பொழுது நிறைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா அது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்க நல்லது, இருந்தால் நம்ம ஞானமாக பயன்படுத்துனால ஜெபத்தோடு பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அப்படி பாவம் தூரம்லாம் கிடையாது. எப்படி இருக்கு, கைக்குள்ளே வந்துருச்சு. விழுறன்னா ஈஸியாக விழுற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அறியாமலே உங்கள் அனுமதி இல்லாமலே பாவம் ரொம்ப கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஜெபம் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிற கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது என்னது, வாட்ஸ்அப் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ அதெல்லாமே ரொம்ப ஆட் பேஸ்டான கமர்ஷியல் பேஸ்டான காரியமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட என்னெல்லாம் கறக்க முடியுமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு ஏதுவான ஏதுக்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தேவ ஜனங்களே, அந்த பார்க்கறதுக்கு முன்னால் தேவ சமூகத்தில் இருங்க. நைட் நேரங்களில் நிறைய பாருங்கள், நம்ம வீட்டு பிள்ளைகளை சில விளையாண்டுட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சனிக்கிழமை வந்துட்டா
கொஞ்சம் விளையாட்டு விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, இந்த வார்த்தைக்கு தேவையான கிருபையெல்லாம் எனக்கு தாங்க, அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். அப்போ இந்த வேதம் இதுக்கு நான் திரும்ப திரும்ப கீரை ரெக்கார்ட் மாதிரி கீரை விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்கிற காரணம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இம்மைக்குரிய காரியங்களில் உங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு பேஸ்மெண்ட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான வளர்ச்சியை தருவது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய அணுகுமுறையை அது மாற்றுகிறது. பாருங்க, நமக்குள்ளே ஒரு நல்ல பசியை ஏற்படுத்து. நீ வாஞ்சியா இருக்க முடியும், இன்னும் வாசிக்கணும். நிறைய நேரங்களை பார்க்கும் பொழுது நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிச்சு பார்த்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து வேதத்தை வாசிச்சிருப்பேன், தியானிச்சிருப்பேன். நேரம் போகிறதே தெரியாது. சில நேரங்களில் செய்திகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது நேரம் போகிறதே தெரியாது. உட்காந்து திடீர்னு பார்த்தா 2 மணியாக இருக்கும், திடீர்னு பார்த்தா 3 மணியாக இருக்கும். நம்ம மறந்து கர்த்தரை நினைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு மட்டும் நம்ம நேரம் பார்க்கக்கூடாது. இந்த கைடன்ஸில் எப்படி போத விட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு எளிதாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம், தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் வேதத்தை வாசிப்பேன். அல்லது ஸ்தோத்திரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரத்தில் நான் வேதத்தை வாசிப்பேன். நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒன்றும் இல்லையப்பா. உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் ஒன்றின் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் வளரத்தக்கதாக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதத்தின் மேல் நாங்கள் வாஞ்சியா இருக்க, குழந்தைகளைப் போல வாஞ்சியா இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதா நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம தனித்து வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னா, முதலாவது சொன்னேன் நாம் வளர்வதற்கு, இரண்டாவதாக நாம் முதிர்ச்சி அடைவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் எப்படி முதிர்ச்சி அடைவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. நாம் முதிர்ச்சி அடைவதற்கு பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை தருவது, நீங்களும் நானும் முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி. நிறைய நேரங்களில் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் மெச்சூரிட்டியே இல்லை. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஒரு மெச்சூரிட்டி நான் பார்க்க மாட்டேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா, வேதத்தோடு ஐக்கியம் இல்லை. இது நம்ம மாட்டும். சகலத்தின் தாங்க, சகலத்தின் சகிக்க, சகலத்தின் நம்ப இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும். நம்முடைய சினத்தை நீக்கும், அல்லது நல்ல நற்குணத்தை தாரும், பொறுமையை தாரும், தாழ்மையை நமக்கு தரும். இப்படி நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மோல்ட் பண்ணும். அல்லது மேக் மீ மோர் லைக் தீஸ் ஜீசஸ், மேக் தி மோர் லைக் தி, கிவ் மீ ஹார்ட் தட் fill with joy and make me more like thee. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு பக்தன் சொல்றார், God's word does not make you the smarter sinner but like son. என்ன சொல்றார்? God's word does not make you the smarter sinner. ரொம்ப எவ்வளோ நல்ல நேர்த்தியா தந்திரமா இருக்கிற ஒரு பாவியா இந்த கர்த்தருடைய வார்த்தை மாற்றாது. ஆனால் பட் லைக் சன், தேவ குமாரனை போல உங்களை மாற்றுவது இந்த கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அவர் பாருங்க வாயை திறவாதவராக இருந்தார்னு சொல்லப்பட்டு, பேசணும் 1008 விஷயத்தை பேசலாம். அவ்வளோ அதிகாரம் பார்த்தாலே அவ்வளோதான், எதிராளி நொறுங்கி போயிடுவான். பேசினாலே போதும். அப்படிதான், அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் பாருங்க, சத்தமிடாத ஆட்டை போலந்தான் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லைன்னு சொல்லிப்பாங்க. என்ன மெச்சூரிட்டி நமக்கு இருக்குது? அந்த மெச்சூரிட்டியில் வளரத்தக்கதான கிருபை உங்கள் வீட்டுக்குள்ளே கிறிஸ்தவ முதிர்ச்சி வெளிப்படட்டும். உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள்ளே கிறிஸ்தவ முதிர்ச்சி வெளிப்படட்டும். இந்த வேதம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை நீங்களும் நான் நிறைவேற்றத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ ஆள் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, உங்கள் தலை மட்டும் பெருசாக இருந்து உடம்பு சின்னதாக இருந்தால் விகற்பமாக இருக்கும். அதே போல் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்து நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு முதிர்ச்சியை காட்டலைன்னா
அது ஸ்தோத்திரம், அது மேன்மையானது இருக்க முடியாது. தேவ ஜனங்களே, பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் அது ஸ்தோத்திரம் தேவ கிருபையில் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம், ஆனால் உங்களுடைய குணாதிசயங்கள் அந்த இடத்த உங்களுக்கு தக்க வைக்கிறதா இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் இன்னும் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். நான் கூட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் தகப்பனார் இந்த ஊழியத்தில் இருந்திருக்காங்க, இப்போ இந்த இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்த நல்ல பண்புகளை எனக்கு நீங்கள் தருவீராக. நான் ஜெபம் பண்ணுவேன். அவன் நல்ல மெமரி பவர் இருக்கும். ஒருத்தர் நல்ல சோதனம் என்னது, ஒரு குடும்பத்தின் பேரை சொன்னால் எல்லா பேரையும் சொல்லுவாங்க. இந்த குடும்பத் தலைவர் பேர், குடும்பத் தலைவர் பேர், அவருடைய பெற்றோர் பேர். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 20% அதில் வளர்ந்துருக்கேன். எனக்கே ஆச்சரியமா, பரவாயில்ல இவ்வளோ ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு. வளர்ச்சி. ஐயோ அவருக்கு இருந்த கிருபை எனக்கு இல்லை. பொதுவாக நான் சொல்வேன், ப்ரேயர் அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட் சொல்வேன். ஏன்னா சிலருக்கு பிறப்பிலே அந்த கிருபை இருக்கும், சிலருக்கு வளர்ப்பின் மூலமாக வரும். நீங்கள் உங்களை வளர்த்தெடுக்கணும். நல்ல கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் நமக்கு வரும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வரும் பாருங்க, அது எடுத்துக்கிட்டு நம்ம வளரணும். சொன்னாங்க, சர்ச்சுக்குள்ளே வார்த்தையை சரியாக கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. அலசோது நான் உனக்கு கோவப்பில்லை, என்ன பண்ணலாம், பலரும் இது பண்ணணுமா வேண்டாமா குழப்பத்தில் இருந்தாங்க. நான் தீவிரமாக ஆண்டவரை இந்த பிரச்சனை நம்ம சரிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்பவே சரியாயிட்டு, இவ்வளோ சரியாக இருக்க வேண்டாம், ரொம்பவே சரியாகிற அளவுக்கு மாறிட்டு. அப்போ நம்ம ஐயோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் ஒரு முதிர்ச்சி. அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுக்கு யார், என்ன கேள்வி கேட்கறதுக்கு யார் அப்படிங்கிற நிலை இல்லை. மாமனார் என்னை பற்றி கேட்க முடியுமா, மாமியார் என்னை பற்றி கேட்க முடியுமா, மருமகள் கேட்க முடியுமா, இதெல்லாம் கிடையாதுங்க. யார் மூலமாக நமக்கு கரெக்ஷன் வரலாம், ஆனால் நம்ம கிறிஸ்தவ முதிர்ச்சியை காட்ட கர்த்தர் கிருபை தருவாரா. சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த ரூத்துடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் அவனுடைய பிந்தின நற்குணமானது மேன்மையாயிருந்தது போல காணப்பட கர்த்தர் கிருபை தருவாரா. உங்கள்கிட்ட வரும் பொழுது உங்களை பற்றி கேள்விப்பட்டதை காட்டிலும் உங்களுக்குள்ள நல்ல முதிர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க, தூரத்தில் பார்க்கும் பொழுது வேற மாதிரி சொல்லுவாங்க, கிட்ட வரும்பொழுது தான் உண்மையான ரியாலிட்டி நமக்கு தெரியும். தூரத்தில் சில நேரம் சொல்லியிருக்காங்க, உங்களை அப்படி சொல்லியிருக்காங்க பாஸ்டர், ஆனால் நீங்கள் அப்படி இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் நம்முடைய கிறிஸ்தவ முதிர்ச்சியை காட்டணும். இந்த ஊழியத்தில் கிறிஸ்தவ எல்லா கிரிட்டிசிசம் இந்த ஊழியத்தை நிறைய வரதான் செய்யும். நீங்கள் உட்காந்து ஃபைட் பண்ண போனீங்கன்னா அதுவே பெரிய வேலையாக மாறிடும். ஆனால் என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மெச்சூரிட்டி அவங்க மனைவிட்ட காட்டுங்க, கணவர்கிட்ட காட்டுங்க, உங்களோட பிள்ளைகள்கிட்ட காட்டுங்க, உங்கள் குடும்பத்தில் காட்டுங்க, உங்கள் வேலையாட்கிட்ட காட்டுங்க, உங்கள் முதலாளிகிட்ட காட்டுங்க, சபைக்குள்ளே காட்டுங்க. முக்கியமாக சபைக்குள்ளே தான் காட்டணும். விசுவாசிகள்கிட்ட உங்களோட கிறிஸ்துவ முதிர்ச்சி. ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாஸ்டர் சாப்பாட்டில் சண்டை போடாதீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்க இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்களே சாப்பாடு நடக்கிற நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தான் கிறிஸ்தவ முதிர்ச்சியானது வெளிப்படும். டக்குன்னு உங்களுக்கு மார்க் போட்டு போயிடுவாங்க. அப்படி விடவே கூடாது. பொறுமையாக இருங்க. கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சி. இன்னைக்கு சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, நம்ம போய் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மெச்சூரிட்டி நம்முடைய அணுகுமுறையில் தெரியணும். நம்ம தவறும், சில நானே தவறுவேன். தரட்டு ஒரு கேள்வி, என்னடா வேணும், என்ன வேலைடா பார்த்துருக்க, இன்னும் ஒன்றை மாற்றிக்க. நம்ம தவறுவோம். அது போதாரா இருக்கு, எங்களுக்கே டென்ஷன் வருமா, தவறுவோம், திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அதுக்கு பிறகு ஏன் இந்த போட்டுட்டேன். அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பிரைஸ் லார்ட். அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பிடிச்சி ஒரு வாட்டிட்டேன். அதுக்கு பிறகு யோசித்தேன், என்னத்தை போட்டு இவங்களுக்காகவே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவை மாற்றி விட்டுட்டேன். அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் வரதான் செய்யும் பாருங்க, உருன்னு வரும். அன்றைக்கி சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, அவருடைய கணவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தோடனே அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இதுதான் சாட்சி. அவங்களும் டென்ஷனாக இருக்கு, நீங்கள் 2-3 வார்த்தையில் விட்டுட்டீங்களே, அதுவே உங்களுக்குள்ள சண்டையாக மாறிடும் பாருங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சியை தருவது இந்த வார்த்தை. எப்படி பேசணும், எப்படிப்பட்ட உணர்வை வெளிப்படுத்தணும், எப்படி நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு நல்ல செயல்திறனை உண்டாக்குது. முதலாவது சொன்னேன், ஒரு வளர்ச்சியை தருகிறது.
ரெண்டாவது ஒரு முதிர்ச்சியை நம்ம வாழ்க்கையில தருகிறது. மூன்றாவதாக ஒரு செயல்திறனை நம்ம வாழ்க்கையில தருகிறது. 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17. 2 Timothy chapter 3 verse 16 and 17. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் எஸ் தேர்ந்தவனாகவும் தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. verse 16 என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தையெல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உடையவனாக இருக்கும்படியாக ஒரு நல்ல செயல்திறனை நம்ம லைஃப்ல தர்றது ஆண்டுடையவன். அது வளர்ச்சி தர்றது மாத்திரமல்ல, முதிர்ச்சியை தர்றது மாத்திரமல்ல, அது நமக்கு ஒரு நல்ல செயல்திறனை நம்ம லைஃப்ல தருது. அல்ல நம்மளை நல்லா மோல்ட் பண்ணி நம்மை வெட்டு சிறக்க பண்ணுகிறது ஆண்டுடைய வார்த்தை. பாருங்க, ஸ்தோத்திரம், ஹalleluya. நீங்க தேர்னவளா இருக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், முதிர்ச்சியை குறித்து பேசணும். இந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவன். பிரைஸ் லார்ட், ஹalleluya. சொல்லுங்க அப்புறம் அல்ல இந்த வார்த்தை நம்ம லைஃப்ல கிட்ட வர 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 நம்ம ஏற்படுற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரும் பொழுது எந்த நேரத்திலும் கிறிஸ்துவுக்காக அவைலபிளா நம்ம இருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அவைலபிளா இருப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க, நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த தீர்மானம் பண்ணுவார். ரொம்ப இருக்கும், அப்பா டயர்டாக இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு ஒரு வேலையை நமக்கு வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் செயல்படும் பொழுது 100%, 200% ஒரு ரிசல்ட்டை கொடுக்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் தருவார். சோம்பேறியின் ஆவி நமக்குள்ள இருக்காது. நாளை பார்த்துக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற நிலை இருக்காது. ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நைட்டு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. அல்ல சொல் வாங்க பாஸ்டர்னாங்க. ஐயோ, அப்பப்போ அந்த வீட்டில் பிரச்சனை தான் வரும். போனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்னது அப்படி சார் பிரச்சனை ஆயிரும். ஆண்டவர் சொல்கிறார் போ அப்படின்னு உணர்த்துறாரு. என்ன ஆண்டவரே, நிறைய வேலை இருக்கப்பா. ஆண்டவரே, போனால் பிடிச்சிருவாங்க, பேசிட்டு அந்த கதை இந்த கதை. பொதுவாக லேடிஸ்னால் 1947 ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. சிலர் அப்படியே பேசுவாங்க. ஒரு அம்மாலாம் இப்போது பேசுவாங்க. பேசும் பொழுது அவங்க வேலை பார்த்த காலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. 20-30 தடவை தான் அந்த கதை கேட்டுட்டு தான் இருக்கேன். நமக்கு லேசாக கோடு போட்டாலும் ரோடு போட்டுருவோம், இதை தான் சொல்ல வர்றாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இடையில எனக்கு ஃபோன் வந்தாலும் ரைட்டா சார் அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு கால் பண்ணோன்னே அவனுக்கு கேட்பான், நல்ல செய்தி தானா பாஸ்டர், சுகத்தை செய்தி தானா பாஸ்டர்? ஆமாம்மா, நீங்கள் தொடருங்க. அவரை கொண்டு கால் வரும், நல்ல செய்தி தானா பாஸ்டர்? ஆமாம்மா, நல்ல செய்தி தான், நீங்கள் தொடருங்க. அந்த மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ அந்த அம்மா கூடுறாங்களேன்னு போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போகலை. வீட்டில் பெரிய சண்டையாக மாறி போச்சு. அப்போ தான் யோசித்தேன், ரைட்டா நம்ம வசதியை பார்த்தா பிரச்சனை தான். உங்களுக்கான எந்த நிலையிலும் செயல்படத்தக்கதான ஒரு பலனை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ என் தேர்ந்தவனை எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயிருக்கும்படியாக 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்படி சொல்லப்பட்டு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கு. அப்போ இந்த 3 காரியம் நம்ம வளர முடிகிறது, நம்ம முதிர்ச்சி அடைய முடிகிறது, நமக்குள்ளே செயல்திறன் ஏற்படுகிறது. எனவே நீங்களும் நானும் கிரமமாக இந்த வேதத்தை வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமாக, கண்களை மூடி நாம் செபிப்போமாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் இணைந்து நல்ல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்கள் வீட்டில் யாரெல்லாம் பைபிள் வாசிக்கலையோ எல்லாரும் பைபிள் வாசிக்க கிருபை தாங்க. எங்கள் சிறு பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறோம்ப்பா, அதை நான் பார்க்க விரும்புகிறேன். எங்கள் வாலிபர்கள் பைபிளை படிக்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். என் கணவர், என் மனைவி, என் பெற்றோர்கள் என் வீட்டில் வேதத்தை படிக்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறேன். ஐயோ, இது வேதனை படுறேனே. ஆண்டவர் வேதத்தை படிக்கிறவங்களா மாற்றுங்க. அல்ல சோதரமான இந்த புக்கு
எடுத்து படிக்க. மொபைலில் வேதத்தை படிக்கிறவங்க இருப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த வேத புத்தகத்தை எடுத்து படிக்கத்தக்கதான கிருபை நீர் தருவீராக. அது ஒரு காலத்தில் இந்த சொந்த பைபிளை வாங்குறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வேதத்தை நீர் தந்திருக்கிறீரப்பா. இந்த வேதத்தை நாங்கள் படிக்க கிருபை தாங்க ஆண்டவர். நான் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க எனக்கு நீர் கிருபை தருவீராக. எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை நீர் எனக்கு தருகிற தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. எங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியை தாங்க, எங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சியை தாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல செயல் திறனை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வசனத்தில் நிறைந்த நாங்கள் வசனத்தை பேச கிருபை தருவீராக. அந்த வசனத்தின் மூலமாக அற்புதங்கள் நடப்பதாக, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நாங்கள் வசனத்தை பேசும் பொழுது அந்த வசனம் நிறைவேறுவதாக. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை கீழே போட்டுக் கொள்ளுங்க. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த நீ தந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வார்த்தை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். உங்கள் வேதத்தை விட்டு பிரியாத ஒரு நல்ல வாழ்க்கை தருவீராக. வேதத்தோடு இணைந்த, வேதத்தோடு ஒட்டின ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தின் மேல் வாஞ்சே இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை தருவீராக. ஜீவிய காலம் முழுவதும் வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க. எத்தனையோ சபையில் இருக்க பரிசுத்தவான்கள் பல தடவை பைபிள் வாசிச்சிருக்காங்க, பைபிளை மனப்பாடம் பண்றவங்க இருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது நல்ல ஒரு வளர்ச்சியை தரட்டும், ஒரு முதிர்ச்சியை தரட்டும், நல்ல ஒரு செயல்திறனை தரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டு இந்த வேத வசனம் தான் எங்களை காப்பாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக. நாங்கள் முழு குடும்பமாக வேதத்தை தியானிக்க நாட்கள் வரட்டும். குடும்பமாக வேத வார்த்தைகளை பேச கிருபை தருவீராக. அதான் ஜீவன். நீர் ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியங்கள், படிப்பெல்லாம் வச்சு ஆசை. உள்நாடு வெளிநாட்டில் இருக்கிற சபை மக்களை பாதுகாத்து நல்ல நோய் சக்தி எல்லாருக்கும் தருவீராங்க. எல்லாருடைய பிரயாணங்களை ஆண்டவர் நீர் வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கும். குறிப்பாக இந்த அன்பின் விருத்துக்கான ஆயத்த பணிகளை பொறுப்படுங்க. எல்லாம் ஜெயமா நடக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் என்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வாங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஊக்கமாக ஜெபிப்போம். அலிசோதன ஜெபனை மூலமாக அற்புதங்கள், அதிசயங்கள் பெற்றவங்கள் ஏராளம். இன்றைக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தர. இந்த மாதத்தின் எஞ்சிய பகுதிகளை கர்த்தர் ஜெயமாக்கி தருவாராக. அது மாத்திரமல்ல, வருகிற 30ஆம் தேதி 2 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு அன்பின் விருந்து சிறப்பு ஆராதனை நடக்குது. நவம்பர் 30ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஒரு சிறப்பு ஆராதனை. நல்ல செய்தியாளர் இருக்கிறாங்க. தொடர்ந்து பின்பது ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவ கிருபை, இரக்கம், சமாதானம் நிறைவாயிருப்பதாக. ஆமென்.